கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வேளையை தந்த கிருபைக்காக நாம் ஒன்று கூடி தியானிப்பதற்கு அவர் செய்த நன்மைக்காக அவரை துதிக்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட தரப்பட்ட வேதவசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தேவன் வருத்தப்பட்டு இந்த காரியத்தை தம்முடைய ஜனத்தை நோக்கி சொல்லுகிறார். அவருடைய ஜனமாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். அந்த தொட்டி எப்படிப்பட்டது? ஜீவ தண்ணீர் நிற்காமல் ஊறிக்கொண்டே இருக்கும். எண்ணெய் விட்டு விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே தொட்டிகளை வெட்டி கொள்கிறார்கள். அவை எல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகள். அதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வருத்தத்தோடு தேவன் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்று அது. நித்திய ஜீவனை தருவதற்காக நமக்கென்று தரப்பட்ட ஊற்று அது. தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு காலம் தாகம் எடுக்காத இந்த தண்ணீரை குடிக்கலாம் என்று சொல்லி சமாரிய ஸ்திரீக்கு மாத்திரமல்ல நமக்கு சொன்ன வார்த்தை அது. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன், அவன் உள்ளத்திலிருந்தே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளே புறப்பட்டு ஓடும் என்று சொன்னவர் அவர். அவ்வளவு அவ்வளவு கிருபை, அவ்வளவு கிருபை. ஒன்று கேட்பதற்கு முன்பாக 10 கொடுத்து விடுகிற கிருபை, தன்னுடைய ஜீவனையே கொடுத்த கிருபை, அந்த ஜீவ ஊற்று. அவர் சொல்லுகிறார், என்னை விட்டு விட்டார்கள். என்னை விட்டு விட்டது மாத்திரமல்ல, தாங்களாகவே தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள், துறவுகளை வெட்டி கொண்டார்கள். அவை எல்லாம் வெடிப்புள்ளவைகள் என்று. எவ்வளவு பெரிய ஏரியாக இருந்தாலும் சரி, தெரியாத இடங்களிலே சின்ன சின்ன வெடிப்புகள் உண்டாகும். தொட்டிகளிலே சிறு வெடிப்புகள் இருக்கும். கண்ணுக்கு சில வேளைகளிலே தெரிவதில்லை. ஆனால் நீர் குறைந்து கொண்டே போகும். உள்ளே அழுக்கும் ஏறிக்கொண்டே வரும். இப்படிப்பட்ட வெடிப்புள்ள தொட்டி எது? உலக வாழ்க்கை. ஒன்றில் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு முன்னாக தேவன் வைத்திருக்கிறார். ஒன்றில் நம்முடைய ஆத்துமா ஜீவ வழியை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது மரண வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்பான தொட்டியை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி. வருடங்களுக்கு முன்பாக ஒரு கீரை கொடுக்கிற ஒரு சகோதரி எங்கள் வீட்டிற்கு வழக்கமாக வருவார்கள். எப்பொழுதாவது கீரை கொடுப்பார்கள், வாங்குவேன். ஒரு முறை வாங்கி நல்ல கீரை தருவார்கள். அந்த முறை வாங்கின கீரை சமைக்க ஆரம்பித்தவுடன் நாற்றம் எடுத்தது. அப்படியே தூர போட்டேன். அவர்கள் அடுத்த முறை வந்த பொழுது கேட்டேன், ஏங்கா இந்த கீரை நாற்றமாக இருந்ததே அப்படின்னு. சங்கடத்தோடு சொன்னார்கள், நீங்கள் மட்டும் இல்லைம்மா, எல்லாரும் என்னிடத்தில் இன்றைக்கு கீரை வாங்க மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் போன தடவை நான் கொடுத்த கீரை அப்படி நாற்றம் எடுத்தது. காரணம் என்ன என்றால், வெயிலிலே வாட ஆரம்பித்தது. வெயில் ஏறிக்கொண்டே போயிற்று. வெயில் காலம், தண்ணீர் கிடைக்கவில்லை. அதனால் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த அழுக்கு ஓடை தண்ணீரை எடுத்து நாங்கள் ஆள் வைத்து சம்பளம் கொடுத்து கீரைக்கு ஊற்றினோம். அப்படியாவது அதை பிழைக்க செய்து விடலாம் என்று. பலன் என்ன? கீரை நாற்றம் எடுத்து அதற்கு பிறகும் வியாபாரம் அப்படியே படுத்து விட்டது. அதை செய்யாமல் அப்படியே நான் கீரையை வாட விட்டிருந்தால் கூட கொஞ்சம் தான் நஷ்டமாயிருக்கும். இதுதான் தேவனை விட்டு விலகிறவருடைய வாழ்க்கை. கொஞ்சம் நஷ்டம் போல தோன்றும், கொஞ்சம் வருத்தம் போல தோன்றும், கொஞ்சம் இழப்பது போல தோன்றும். ஆனால் எப்பொழுது தேவனை விட்டு பிரிந்து அந்த ஜீவ ஊற்றை விட்டு எப்படியாவது தண்ணீர் வரும், ஆண்டவர் எனக்கு எப்படியாவது தண்ணீர் ஊற்றுவார், ஆண்டவர் எனக்கு எப்படியாவது விளைய செய்வார். ஈசாக்குக்கு விளைய செய்யவில்லையா? பஞ்சகாலத்திலே நீ வேற எங்கும் போக வேண்டாம், இங்கே விதை என்று சொல்லி 100 மடங்கு பலன் கொடுக்க செய்தாரே. என் வாழ்க்கையிலும் அவர் பலனை கொடுக்க செய்வார். இன்றைக்கு வற்றி கொண்டே போகிறது, இன்றைக்கு இல்லாதது போல தோன்றுகிறது, வேதனையில் இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் தேவனை விட்டு விலகாதபடி என் ஆண்டவரே என்று நாம் அவரை நோக்கி பிடித்து கொண்டு கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை விட்டுவிட்டு உலகத்தை பார்க்கும் பொழுது
இதை சொல்லும் பொழுது ஒரு சகோதரனை, எங்களுடைய இளம் வயது முதல் நாங்கள் குடும்பமாக ஆன பிறகு பழகிய ஒரு குடும்பம், அந்த சகோதரன் இவருடைய துறை வேறு, அவர் வங்கித்துறையிலே வேலையிலே சேர்ந்தார். சீக்கிரமாக மேலே மேலே உயர்ந்து வந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு சற்று எங்களுக்கு தொடர்பு குறைந்திருந்தது. அவருடைய பழக்கமெல்லாம் சற்று பணக்கார நண்பர்களோடு சேர ஆரம்பித்திருந்தது. அதன் விளைவு சாதாரண ஒரு ஏழை ஆசிரியருடைய மகனாக சாதாரணமாக வளர்ந்த அருமையான வாலிபன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தில் மேல் மோகம் கொண்டு பல காரியங்களை செய்ய ஆரம்பித்து வங்கியிலே சற்று பிரச்சனை உண்டாக ஆரம்பித்தது. குடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து குடி, நல்ல அருமையான மனைவியும் 2 பிள்ளைகளும். கடைசியிலே குடித்து குடித்து ஒரு நாள் அவர் வீட்டு வாசலிலே இரவிலே கேட்டை தாண்ட முயற்சி செய்து அதிலேயே விழுந்து இறந்து கிடந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பணம் ஒரு வெடிப்பு. வீட்டில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம், வேலையில் இருக்கிற சந்தோஷம், கொஞ்ச வருமானத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அந்த வெடிப்புள்ள தொட்டியாக மாறி அதன் வழியாக வெளியே போகும். இதைத்தானே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு வாலிபனிடத்தில் பார்க்கிறோம். நல்ல பணக்கார குடும்பம், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான் தகப்பன், எத்தனையோ வேலைக்காரர்களை வைத்து பெரிய தொழில் செய்து கொண்டிருந்தவர், வயலும் தோட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். நல்ல உடுப்பு, நல்ல உடை அணிந்து, மோதிரம் அணிந்து, பாதரட்சை அணிந்து அப்படி செல்லுகிற அந்த மகன், 2 மகன்கள். 2வது மகன், இளைய மகன் என்ன செய்தான்? தகப்பனை பார்த்து ஒன்று கேட்டானாம், அப்பா, நீங்க எனக்குள்ள பங்கை பிரித்து தந்து விடுங்கள், என்னுடைய பங்கை பிரித்து தந்து விடுங்கள். இது தானா வெட்டுற தொட்டி. அவர் ஏன் கொடுக்கணும்? ஒரு பையனுக்கே கொடுக்கலாம், 2 பேருக்குமே கொடுக்காம என்ன வேணா பண்ணலாம். அவன் அவ்வளவு சட்ட திருத்தமாய் கேட்கிறான், என்னுடைய பங்கை பிரித்து தந்து விடுங்கள் என்று சொல்லி அவன் வெட்டி கொண்டான் ஒரு தொட்டி. நிறைய நண்பர்கள், போக தகாத இடங்களுக்கு போனான், பங்கை பிரித்து வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி சேர்த்தான்? வயலையும் தோட்டத்தையும் தூக்கிக்கிட்டா போனான், எல்லாத்தையும் விற்று பணத்தை சேர்த்து கொண்டு அயல் தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் அழித்தான். கடைசியில தேசத்துல பஞ்சம் வந்த வேளையில் எங்க போறதுன்னு தெரியாம, பசி தாங்க முடியாமல் அங்கிருந்த குடியானவனுடைய வீட்டிலே போய் ஒட்டி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் வேண்டாம்னு சொல்லியிருப்பான், இந்த பஞ்ச காலத்துல உனக்கு வேற நான் என்ன கொடுப்பேன். ஆனா ஒட்டி கொண்டான். அவன் பன்றி மேய்க்கும்படியா இவனை அனுப்பின பொழுது அந்த பன்றிக்கு தவிடு குழைத்து வைப்பார்கள், அதுல கொஞ்சம் கிடைக்காதான்னு பார்த்துட்டே நிற்பான். அதுல கையை போட்டா விட மாட்டாங்க. அவ்வளவு கடினம், அவ்வளவு கடினம். புத்தி தெளிந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தன்னிடத்தில் இருந்த பணம், தகப்பனோடு இருந்த பொழுது இருந்த சந்தோஷம், ஆடல் பாடல் மகிழ்ச்சி எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவித்து சந்தோஷமாய் இருந்ததை விட்டுவிட்டு ஒரு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டு வெளியே போனவன். அவன் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில புத்தி தெளிந்து தகப்பன்ட்ட திரும்பி வரா. எவ்வளோ வேலைக்காரங்க சாப்பிட்றாங்களே, நானும் போய் சாப்பிடட்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த தகப்பன், நம் பரம தகப்பன் எப்படி ஏற்றுக்கொள்வாரோ அப்படி ஏற்றுக்கொண்டார். நம் பரம தகப்பன் அப்படித்தான். இன்றைக்கு வாழ்க்கையிலே பணம், பதவி, ஐஸ்வர்யம் என்று சொல்லி தேவையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் கண்களை வைக்காதே, அது கழுகை போல பறந்து போகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு தம்முடைய நிருபத்தை எழுதும் பொழுது அதனால் தான் எழுதுகிறார், எல்லாவற்றையும் மாம்ச இச்சை உலகம் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளாதபடி, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றை தெரிந்து கொள்ளாதபடி, வெடிப்புள்ள தொட்டியை எப்பொழுது உருவாக்குகிறோமோ, உலகம், பணம், பதவி, ஆசை என்று போக ஆரம்பிக்கிறோமோ, கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், நிறைவு எல்லாம் வெளியே போயிடும். எல்லாமே வெளியே போய்விடும். எல்லாவற்றையுமே அப்பொழுதுதான் இழக்க ஆரம்பிக்கிறோம். எதை தேடுகிறோமோ அதை இழந்து விடுமோ, அதை விட அதிகமாக இழந்து விடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கலாம். ஒரு வாலிபன் ஆண்டவர் போய்கொண்டிருந்த வழியிலே வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் சொல்லி இதை கைக்கொள் என்று சொன்ன பொழுது, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கை கொண்டு வருகிறேன். அப்பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. சொல்லாமல் சொன்னார், உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னுடைய உள்ளத்தை நிறைத்திருக்கிறது, நீ அதிக ஆஸ்தி உள்ளவன், அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டேன், பின்னே சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொன்னார். அவனால் முடியவில்லை, அவன் திரும்பி போய்விட்டான்.
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஊற்றை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்தான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று. அங்குதான் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, அவரே வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவுமாயிருக்கிறார். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை எப்படி தோண்டி எடுக்கப்பட்டார் பிரியமானவர்களே? கடைசியிலே அந்த ஊற்று கல்வரியிலே அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டது, கடைசி சொட்டு ரத்தம் வரை. அந்த ரத்தம் தான் மகிமையின் ஊற்று பிரியமானவர்களே. அந்த ரத்தத்தில் விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேர் அவரை நம்புகிறோமோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் பிரியமானவர்களே. வேண்டாம், இந்த உலக தொட்டிகள் வேண்டாம், அது வெடிப்புள்ள தொட்டிகள், உலக ஆசைகள் வேண்டாம். எல்லாவற்றையும் அதுக்காக அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. கர்த்தர் தருவார், தேவையான அளவு அதை அனுபவிப்பதோடு கர்த்தருடைய முகத்தை விட்டு விலகாமல் தேவனை தேடி, ஐஸ்வர்யத்தை தேடுவதற்கு பதிலாக தேவனை தேடி ஓட 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 அவர் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒரு வினாடி அவருடைய சமூகத்தை நாம் உற்று பார்ப்போம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு எவ்வளவு பாடுகளில் இருக்கிறார்கள். வயிற்றுக்கும் வாய்க்கும் கஷ்டப்படுறோம். அவன் குடியானவன்கிட்ட போய் தவுட்டத்தின் திங்க போனான்னு சொல்றீங்க. அது கூட இல்லாதபடிக்கு வேலையே மகனுக்கு கிடைக்கவில்லை, வீட்டுக்காரரும் சுகம் இல்லாமல் படுத்தாயிற்று. என்ன செய்வோம் என்று கலங்குகிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் கரம் இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தாவே, இப்படி வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், அறியாமல் உலகத்தை தெரிந்து கொண்டு போன வாலிப பிள்ளைகள் மேலும், எஸ் லார்ட், எஸ் லார்ட், உம்முடைய வெளிச்சம் இறங்குவதற்காக, இதை கேட்டு மனம் திரும்ப போகிற பிள்ளைகளுக்காக நன்றியோடு நன்றியோடு நான் தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய தகப்பனை ஜீவ தண்ணீர் பெருக போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் வழிகாட்ட போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்தை தூரப்படுத்தி தேவனே உம்முடைய இழுத்து கொண்டு, அடிக்காமல் இழுத்து கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.